சூலூர் மகளிர் சங்கமம் 2025 என்ற அற்புதமான தலைப்பிலே இந்த நிகழ்ச்சி காலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தம்பி நம்முடைய நகர செயலாளரும் வழக்கறிஞரும் சுறுசுறுப்பாக சிறப்பான முறையிலே இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பேற்றக்கூடிய நம்முடைய சூலூர் சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதில் அதிமுக சார்பாக எங்களது வளர்ந்து இயக்க அவர்கள் முன்னாள் அமைச்சர் மாநிலத்துடைய செயலாளர் அற்புதமான அந்த இடத்தை கொண்டாடி எங்களது பொதுச்செயலர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை வைத்து சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அம்மா வளர்த்த கட்சி எம்ஜிஆர் அதிமுக அம்மா வளர்த்த கட்சி. மகளிருக்காக தனி காவல் நிலையம், மகளிர் பெண் கமாண்டோ படை, மகளிருக்காக சுயஉதவி குழு, அதே போல அது மட்டுமல்ல அம்மா பரிசு பட்டகம், தாலி கட்டகம் என்று மகளிருக்கு மட்டும் அதிகமான திட்டங்களை கொடுத்தது மட்டுமல்ல, மகளிருக்கு 50% உள்ளாட்சியில் இடம் தந்தது அம்மா அவர்கள். அம்மா முதலமைச்சர், நான் உள்ளாட்சி அமைச்சர், நான் தான் சட்டத்தையே பாஸ் பண்றேன். அம்மா பக்கத்துல இருந்து அதை பாஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. இன்னைக்கு 50% நீ பாத்தீங்கன்னா மேயர் வந்து 10 பேர் தான், 5 பேர் கம்பல்சரி மகளிர் தான். இப்ப 100 தலைவர் இருந்தா பாரு பேர். இங்கே கூட மகளிர் தலைவர் வந்ததுக்கா அம்மா தானே. இன்னைக்கு அருமை சகோதரி வந்து பாத்தீங்கன்னா சுமதி கார்த்திகேயன் அவர்கள் போட்டியிடும் போது அவங்களும் தலைவராக ஆக தான் போட்டிட்டாங்க. அப்படிதானே? கண்டிப்பா அந்த வாய்ப்பு கண்டிப்பா வரும், ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆகவே இன்றைக்கு அதிகமான வாய்ப்பு அம்மா அவர்கள். மகளிர் சுயஉதவி குழுன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இன்றைக்கு அம்மா அவர்கள் அந்த அதுக்கு அமைச்சராக என்னை நியமித்தார்கள். கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு மேல மகளிர் குழுக்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல் உறுப்பினர் இருந்தார்கள். இதுல குறிப்பா சொல்லணும்னா மகளிருக்காக அதிகமாக வங்கி கடன் கொடுத்தது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்துல அதிகமாக வங்கி கடன் லோன் கொடுத்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி மகளிர் சுய குழுக்கு லோன் கொடுத்தோம். அதிமுக அம்மா வந்து எடப்பாடி அவர்களுக்கு போது ஏற்பாடு செய்து நாங்கள் தான் கொடுத்தோம். இந்த மகளிர் சுய குழுவுக்கு இந்த மகளிர் திட்டத்துக்கு நான் அமைச்சராக இருந்தேன். எத்தனை திட்டங்கள் கொடுத்தது. அது மட்டும் இல்லை, மகளிருக்கு 2 சக்கர வாகனம் கொடுத்தது அம்மா இருக்கு, எடப்பாடி கொடுத்தார். அதிகமாக மகளிருக்கு எப்பொழுதுமே முக்கியத்துவம் நம்முடைய கழகத்தில் இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா சூலூர் மகளிர் சங்கமம் என்று 2025 என்று அற்புதமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் இணைந்து எல்லாம் நிறைய பேர் நடத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகளை 4வது ஆண்டாக நடத்திருக்கீங்க. 10 ஆரம்பம் சொன்னார், 350 பேர் வச்சு ஆரம்பிச்சோம். கடைசியில் 1300, அதுக்கப்புறம் 2000 ஆரம்பிச்சு இன்னைக்கு படிக்க இன்னைக்கு மொத்தம் 3000 பேர் தாண்டி, இது இன்னும் பெருகி ஒரு 10,000 பேர் தாண்டி இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் கேட்டு கண்டிப்பாக இன்னைக்கு மகளிர் எல்லாத்திலையும் வந்துட்டாங்க. அதான் சொன்னார் சூழல் நம்மளே பெரும்பாலும் அமைதியாக இருப்பான பேர் நிறைய விஷயம் தெரிஞ்சு பேசுறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மகளிர் எல்லா துறையிலும் வந்துட்டாங்க, எதுலையுமே இல்லாமல். ஆகவே இன்னைக்கு மகளிரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இணை மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு படி மேலேயே அவங்க போறாங்க. அந்த அளவு சூழ்நிலை வந்துருச்சு. கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கண்டிப்பாக நடக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல இன்னும் நிறைய பேர் உங்களுக்கெல்லாம் தெரியும், சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் அம்மா அவர்கள், ஜான்சி ராணி, குயிலி போன்றவர்கள்லாம் புறாமெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய்மார்கள் தான். அவெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு ஆங்கிலேய எதிர்த்து போராடியவர்கள். ஆகவே என்றைக்கும் மகளிருக்கு தமிழகத்திலே எப்பொழுதும் முக்கியத்துவம் இருக்கு. என்றைக்கும் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் தொடரும் என்று சொல்லி, ஏன்னா எங்களெல்லாம் உருவாக்கியே புரிஞ்சு அம்மா எங்களை இந்த நாங்கள் இப்படி பேசுறோம்னா அதுக்கு அம்மா தான் காரணம். ஆகவே அதையெல்லாம் என்றைக்கு நாங்கள் மறக்க மாட்டோம் என்று சொல்லி, அதே போல அறிஞர் கார்த்திகேயனை பற்றி சொன்னா அப்படி நான் 26 வயசுல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, அவர்னால எதுவுமே நல்லா பண்ண முடியும். அவங்களாம் அம்மா இருக்கும் போது அம்மாவே கையெழுத்து போட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. பரிந்துரை பண்ணா கூட வாய்ப்பு கொடுத்து அம்மா தான். ஆகவே அந்த மாதிரி சிறப்பான செயல்புடைய அறிவை தப்பி எல்லா திறமையும் மென்மேலும்
வளர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் இந்த சூழல் மகளிர் சங்கமத்திலே கலந்து அத்தனை சகோதரிகளுக்கும் நெஞ்சியான மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கார்த்திகேயன் போல சட்டமன்ற உறுப்பினர் போல தோப்பசன் போல சாந்திமதி தோப்பசன் போல அதே போல இருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகள் போல அத்தனை பேருக்கும் அதே போல சுமதி கார்த்திகேயன் சகோதரி போல எல்லாரும் கூட இருக்காங்க. அதே போல நானும் இவங்களோட சேர்ந்து கூட இருப்பேன் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி வாழ்த்துக்களை கூறி மகளிர் வாழ்த்துக்கள்